ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஆங்கிலோஃபோனை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பையை இங்கிலீஷில் இந்த 5 சிச்சுவேஷன்ஸில் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அது எந்தெந்த சிச்சுவேஷன்ஸ்ன்னு நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன், மெத்தட் ஆர் ஆன்சரிங் டு ஹவ். ஒரு விஷயம் எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம பை யூஸ் பண்ணுறோம். செகண்ட், க்ளோஸ் ஆர் நியர். ஒரு விஷயம் பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கும் நம்ம பை யூஸ் பண்ணுறோம். தேர்ட், நானே இந்த விஷயத்த பண்ணேன் இல்லை அவங்க ஏன் இந்த விஷயத்த பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம பை யூஸ் பண்ணி தான் சொல்கிறோம். அண்ட் ஃபோர்த், டெட்லைன் பற்றி சொல்லும்போதும் இதே பை யூஸ் பண்ணி தான் நம்ம சொல்கிறோம். அண்ட் ஃபிஃப்த், யார் இந்த விஷயத்த பண்ணாங்க அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி சொல்கிறதுக்கும் நம்ம பை தான் யூஸ் பண்ணுவோம். ஐ கேம் பை பஸ். ஸோ இந்த இடத்துல ஹவு அப்படின்ற கொஷனுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். How did I come here? By bus. She solved the problem by guessing. எப்படி அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணாங்க? By guessing. ஸோ அந்த இடத்துல எந்த மெத்தட் யூஸ் பண்ணி ஒரு விஷயத்தை சால்வ் பண்ணாங்கன்னு சொல்கிறதுக்கு நம்ம by guessing அப்படின்னு சொல்கிறோம். She learned it by following the instructions. எப்படி கற்றுக்கிட்டாங்க? By following the instructions. Second one, close to or near. ஒரு விஷயம் பக்கத்தில் இருக்குன்னு சொல்கிறதுக்கும் நம்ம by யூஸ் பண்ணுவோம். For example, my house is by the river. என் வீடு ரிவருக்கு பக்கத்தில் இருக்கு. ஷி இஸ் சிட்டிங் பை த விண்டோ. விண்டோக்கு பக்கத்தில் அவள் உட்கார்ந்துருக்கா. தேர் இஸ் அ ஸ்டோர் பை த ஸ்கூல். ஸ்கூலுக்கு பக்கத்தில் ஒரு ஸ்டோர் இருக்கு. நானே பண்ணிட்டேன் இல்லை அவங்களே பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம இந்த பை தான் யூஸ் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ வெண்ட் பை மை செல்ஃப். ஹீ லிவ்ஸ் பை ஹிம்செல்ஃப். ஷீ ஃபினிஷ் த ப்ராஜெக்ட் பை ஹர் செல்ஃப். இந்த இடத்துல நானே, அவரு இல்லை அவளே அந்த ப்ராஜெக்டை முடிச்சிட்டா அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம பை யூஸ் பண்ணுறோம். ஃபோர்த், we use by when we talk about deadlines. Submit the form by Monday. இங்கே மண்டே ஃபார்மை சப்மிட் பண்ணுறதுக்கான டெட்லைன். Finish the work by 5 PM. I'll be there by the evening. லாஸ்ட் ஒன், யார் அந்த விஷயத்த பண்ணாங்க அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணும்போதும் நம்ம by தான் யூஸ் பண்ணோம். The cake was made by my mom. ஸோ இந்த இடத்துல யார் அந்த கேக் பண்ணா அப்படின்றத மென்ஷன் பண்ணுறதுக்கு நான் பை யூஸ் பண்ணுறேன். The song was sung by Sid Sriram. The painting was made by Ravi Verma. இதே மாதிரி இங்கிலீஷில் இருக்கக்கூடிய வேர்ட்ஸோட யூசேஜை புரிஞ்சுக்கிட்டு டெய்லியுமே அது ஒரு பர்சனல் ட்ரெயினரோட பேசி ப்ராக்டிஸ் பண்ணி உங்களோட இங்கிலீஷ் கம்யூனிகேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எங்கள் கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். எங்கள் கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா பயோவில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்கள். எங்கள் கோர்ஸ் பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நாங்கள் உங்களுக்கு சென்ட் பண்ணுறோம். I hope the video was useful. So Anglophone subscribe பண்ணிருங்க. Anglophone, your phone is your English teacher.